இன்றைக்கி மார்னிங்கில் இருந்தே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு சிம்பிளாக ரைஸ் குக்கரில் தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். எனக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டு கடுகும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் வத்தப்பொடி, லாஸ்ட்டாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து தூவி விட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் டொமேட்டோ ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்போவுமே பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்வோம். ரைஸ் குக் ஆகிற கேப்பில் டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து கட் பண்ணிவிட்டு அது கூட வத்தப்பொடி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.